எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்படி தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தந்தருளும்படியாய் அவர் ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் தந்தருளும்படியாய் அவர் ஜெபிக்கிறார். சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தேவை இருக்கா இல்லையா? இருக்குது. ஒருத்தருக்கு சுகம் தேவைப்பட்டிருக்கலாம், ஒருத்தருக்கு குழந்தை தேவைப்பட்டிருக்கலாம், ஒருத்தருக்கு மேரேஜ் தேவைப்பட்டிருக்கலாம், ஒருத்தருக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம், இது தேவைப்பட்டிருக்கலாம், பணம் தேவைப்பட்டிருக்கலாம், ஏராளம் தேவைகள் இருக்கிறது. அதுக்காகலாம் அவர் ஜெபிக்கல. அதுக்காக அது ஜெபிக்க கூட அர்த்தம் கிடையாது. அதை காட்டிலும் பிரதானமான ஒரு காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே இந்த தேவை இருக்குதுப்பா, இந்த தேவை இருக்குதுப்பா, இந்த தேவை இருக்குப்பா, சபைக்கு வர அந்த குடும்பத்துக்கு அது வேணும் ஆண்டவரே, அதை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? எங்க சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த ஸ்பிரிட்டை, அந்த ஆவியை நீர் தந்தருளும். ஏன்னா ஞானமும் வெளிச்சமும் எங்க சபை பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நாம எதுக்காக ஜெபிக்கணும்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானத்தையும் தெளிவையும், ஆமென், ஞானத்தையும் வெளிச்சத்தையும் தந்தருள ஆவியை எனக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சரி, எதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஜெபிக்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்ப எதற்காக ஞானமும் தெளிவையும் கொடுக்கிற ஆவி? தேவனை அறிந்து கொள்வதற்காக, அப்பாவை அறிந்து கொள்வதற்காக, நம்முடைய தகப்பனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் உண்டாகும்படியாய் தந்தருளும்படியாய் அவர் இங்கே ஜெபிக்கிறார். சரி, ஏன் அப்பாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அப்பாவை அறிந்து கொண்டால், அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்பாவை அறிந்து கொண்டால் அந்த அப்பா எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆமென். அந்த அப்பா எல்லா தேவைகளையும், என்ன தேவை உங்களுக்கு? அத்தனை தேவைகளையும் அப்பா சந்திப்பார். அதனால அப்பா கிட்ட போய் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி குழந்தைங்க நக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. சேலையை பிடிச்சி தொங்குறது, பேட்டை பிடிச்சி கிழிக்கிறது பிள்ளைங்க பார்த்துருக்கிறீங்களா? அம்மா குடுமா அப்படின்னு என்ன செய்யறது? அழுகிறது, கெஞ்சுறது, பேண்டை பிடிச்சி கிழிக்கிறது, கீழே கடந்து உருள்றது, போடா எடுத்து போடாங்க சொல்லதாங்க. இதை கொண்டு போய் மக்கள் யார்கிட்ட ஆப்ரேட் பண்றாங்க? இதே மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட நொச்சரிச்சா, அழுதா, கத்துனா, உருண்டா, பிறண்டா, 21 நாள் உபவாசம் இருந்தா, நெடுமுழங்கால நின்னா, எச்சி விழுங்காம இருந்தா யார் தந்துடுவா? இது வரைக்கும் வராம போனதுக்கு காரணமே அதுதான். இது வரைக்கும் வராம போனதுக்கு கிறிஸ்தவ மக்கள் எப்படி விலகி போயிட்டாங்க பாருங்க. அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளதான்ப்பா எல்லா ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி சத்தியவேதம் போதிக்கும் போது, இல்ல 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 நான் நெடுமுழங்கால் நின்று நான் கத்தி அழுவேன்.
இருக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போனதுக்கு காரணம் இதுதான். அவங்க ட்ரை பண்ற மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணோம், நம்மளும் தோத்து போயிடுவோம். தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அதுல நோக்கமா இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க சில காரியங்களை கேட்டிருக்கவே மாட்டீங்க, ஜெபிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும், நிச்சயமா வந்திருக்கும். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள். நம்ம பட்டினியா கிடந்து தருணா போராட்டம் பண்றது, நம்ம ஊர்ல அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க பாருங்க, போராட்டம் பண்ணுவாங்க. எதுக்கு தெரியுமா போராட்டம் பண்ணுவாங்க? உண்மையாவே அது நல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எதுக்கு தெரியுமா அந்த போராட்டம்? டேய், நான் எதிர்கட்சிக்காரன், நான் செத்து போயிட உயிரோட தான் இருக்கிறேன், நீ தெரிஞ்சுக்க. அதுக்காக தான் இது தர்ணா போராட்டம். எல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ மக்கள் பாருங்க போய் உபவாச போராட்டம். என்ன போராட்டம்? உபவாசம் இருந்தது, எச்சி விழுதாம கடந்திருந்தா ஆண்டவர் தந்துருவார். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் புதைந்திருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிகிற அறிவுக்காக ஒரு நேரம் சாப்பாடை ஒதுக்கி வச்சு நீங்க நேரத்தை செலவிட்டா உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா இதையோ ஆண்டவர்கிட்ட பிடிக்கிறணும், பறிச்சிடணும் அப்படின்றதுக்காக நீ உபவாசம் இருந்தீங்கன்னா உங்களை பரலோகம் என்ன செய்யாது? பாராட்டாது, உங்களுக்கு குறித்து வேதனைப்படும். வேதத்தை வாசிக்கிறதுக்காக, தேவனை அறிகிற அறிவில் வளருவதற்காக நீங்க ஒரு நேரம் சாப்பாடை ஒதுக்கி வச்சு நீங்க அதுல நேரத்தை செலவிட்டீங்கன்னா பரவாயில்ல, பாராட்டலாம். ஆனா நான் இன்னைக்கு எச்சி உழுதாம கடந்து வாங்காம இன்னைக்கு விட்ட மாட்டேன், கையை பிடிச்சி திரிகிற ஆண்டவர் இன்னைக்கு நீ தரலாம் அப்படின்னா உங்களை பாராட்ட முடியாது. சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிறத போல நீங்க செய்யக்கூடாது. அதனால இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ட்ரை பண்ற மாதிரியே செய்யக்கூடாது, நீங்களும் ட்ரை பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது. சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதற்கு நேரா என்ன செய்ய வேண்டும்? ஓடி வர. எனவே அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளே தான் நம்முடைய வாழ்வே அடங்கி இருக்கிறது, நம்முடைய வெற்றியே அடங்கி இருக்கிறது, நம்முடைய எதிர்காலமே அடங்கி இருக்கிறது, நம்முடைய சரீர சுகமே அடங்கி இருக்கிறது, நம்முடைய செழிப்பு, நம்முடைய சமாதானம், நம்முடைய பாதுகாவல் எல்லாமே நம்முடைய பரலோக தந்தையை, பரலோக தகப்பனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. எனவேதான் அப்பாவை அறிகிற அறிவுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கவில்லையோ, இதற்காக ஒவ்வொரு நாளும் எழுப்பின உடனே என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எத்தனை ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென்.